கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் பேச பிரியமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தேவன் உங்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். பிரியமானவர்களே, புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், தேவன் புதிய காரியத்தை செய்யத்தான் உங்களை இந்த வருடத்தில் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, புதிய காரியம் என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத, நீங்கள் கண்டிராத காரியத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றும் கூட விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி விசேஷித்த நாள், ரிப்பப்ளிக் டே, குடியுரிமை பெற்ற நாள். பிரியமானவர்களே, நம் இந்திய தேசம் அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவின நாளாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ரிப்பப்ளிக் டே என்றால் குடியரசு தினம். குடியரசு தினம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை, தனக்கென்று ஒரு சட்டத்தை நிறுவுவதை குறிக்கிறது. தனக்கென்று ஒரு சட்டத்தை நிறுவ வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக ஏதோ ஒரு நாட்டுடன் அடிமைப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்பாகத்தான் தனக்கென்று ஒரு சட்டத்தையும் தனக்கென்று ஒரு குடி உரிமையும் பெற முடியும். பிரியமானவர்களே, நம் இந்திய தேசமாகப்பட்டது இதற்கு முன்பாக ஆங்கிலேயரிடத்தில் அடிமைப்பட்டிருந்தது. சுமார் 89 வருடம் 89 வருடம் அடிமைப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலையாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1950வது வருடம் ஜனவரி 26ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்தில கர்த்தர் இந்திய தேசத்தை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலையாக்கி குடியுரிமை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்திய தேசத்தோடு நாம் வேதத்தில் ஒரு தேசத்தை ஒப்பிட முடியும். பிரியமானவர்களே, எல்லோரும் அறிந்த ஒரு தேசம்தான், தேவனுக்கு பிரியமான தேசம், இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசம் கூட ஒரு காலத்தில் எகிப்திலே அடிமைப்பட்டதாகத்தான் இருந்தது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தது. அதன் பின்பாக தேவன் 431வது வருடம் ஆபிப் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் தேவன் எகிப்தை இண்டிபெண்டன்ஸ் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதன் பின்பாக கிட்டத்தட்ட 40 வருடம் வனாந்திரத்திலே பிரவேசிக்க செய்தார். அதன் பின்பாக கானானை அடைந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களிடத்தில் கூட அப்படியாக அடிமைத்தனத்தில் உங்களை கூட விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தில் பிரவேசிக்க செய்து நீங்கள் கானானாகிய அந்த பரலோகத்தின் அந்த நித்தியத்தை அடைய வேண்டும் என்றுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடங்களிலும் தேவன் புதிய காரியத்தை செய்ய பிரயாசப்படுகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது எகிப்திலிருந்து வெளியேற வேண்டும். எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது, இன்னும் சொல்ல போனால் பாவத்தையும் குறிக்கின்றது. பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து முதலாவது விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த எகிப்து ஆகிய உலகம், நீங்கள் யோபு 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது துன்மார்க்குடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள், அது துன்மார்க்கருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான் இந்த உலகம். அப்படிப்பட்ட துன்மார்க்குடைய உலகத்திலிருந்து முதலாவதாக நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்,
அதே சமயத்தில் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் தேவன் நினைக்கிற அந்த புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களில செய்ய முடியும். நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசித்தோமானால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நன்மை செய்வதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கூட நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ நன்மை செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் பிறப்பிப்பார். இல்லை என்றால் பாவம் வாசற்படியில் படுத்து